விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியாக மாறப்போகிறார். அஷ்டமாதிபதினா 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி. விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்காத ஒரு துயரமே கிடையாது. அது எந்த பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும், எத்தனை பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும், எத்தனை பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும், பெரிய பெரிய பிரபலங்களாக கடுமையான நேரத்தையும் பஞ்சு மெத்தை போல கொஞ்சம் போராடி வெல்லக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி. அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம், தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களை சந்தித்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் அஷ்டமாதிபதியாக மாற போறார். ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு குரு பெயர்ச்சி 2025 இந்த மே மாதம் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மிதுன ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு உபஜய ஸ்தானம், அதாவது நிறைய வலிமைகளை கொண்ட ஸ்தானம் தான் இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த மிதுன ராசி காலபுருஷனுக்கு. இந்த மிதுன ராசியில் பயிற்சியாகக்கூடிய அந்த குரு பகவான் 2026 ஜூன் மாதம் வரை அந்த இடத்துல இருக்கிறார். இந்த வலிமை மிக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுப கிரகத்தின் அடையாளமாகத்தான் இந்த வருடம், இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா மிக வலிமையாக எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய அந்த மன்னர்களாகப்பட்ட அந்த அரசாட்சின்றது மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அரசாங்கம்ன்றது மிக பெரிய அளவிற்கு ஒரு வலிமை மிக்க ஒரு அரசாங்கமாக அமையறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய கோச்சார மாற்றத்தினால என்ன பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியாக மாறப்போகிறார். அஷ்டமாதிபதினா 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி போறார். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்காத ஒரு துயரமே கிடையாது. அது எந்த பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும், எத்தனை பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும், எத்தனை பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும், பெரிய பெரிய பிரபலங்களாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய துயரம் மாதிரி யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மிக ஒரு கடுமையான ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த கடுமையான நேரத்தையும் பஞ்சு மெத்தை போல கொஞ்சம் போராடி வெல்லக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மட்டுமே. இந்த 12 ராசியில எந்த ராசி அன்பர்கள் ரொம்ப கடுமையா போராடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ரொம்ப போராட்டம் ஜாஸ்தியா இருக்கும். சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க, விருச்சிக ராசியில பிறந்த ஒரு சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முரண்டுத்தனம் அதிகமா பிடிப்பாங்க. அதுக்குதான் கிடையாது, அதிகப்படியான ஒரு முரட்டுத்தனம் இருக்கும். அதுவும் ஆண் பிள்ளைகளா இருந்தாங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்களால யாராலையுமே முடியாது. அந்த அளவுக்கு அந்த விருச்சிக ராசி குழந்தைகள் மிகவும் முரட்டுத்தனமான ஒரு குழந்தைகளாக இருப்பாங்க. அதே சமயத்துல யாராவது இவங்க கிட்ட பாசமா பேசிட்டாங்க அப்படின்னா போறோம், அந்த பாசத்திற்கு அடிமையானவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். அது குழந்தைகளாக இருந்தாலும் ஒருத்தர் சிரிப்போட வாவான்னு கூப்பிட்டாச்சுன்னா அந்த குழந்தைகள் அந்த முரட்டுத்தனத்தையும் விட்டு அவங்க கிட்ட ஒரு நொடி பொழுதுல அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசத்திற்காக இயங்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அந்த பாசம் இது நாள் வரைக்கும் ஒரு உண்மையான பாசமா கிடைச்சிருக்கா இவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய ஒரு நபர்களுக்கு கூட இந்த பாசம் உண்மையான ஒரு பாசமா கிடைக்கல. அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம், தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களை சந்தித்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் அஷ்டமாதிபதியாக மாற போறார். உங்களுடைய குடும்பம் ஸ்தானாதிபதியே அங்க அஷ்டமாதிபதியாக மாறும் போது இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமான ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அந்த ஏமாற்றங்கள்னால ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. ஏன்னா கோச்சார நிலவரப்படிதான் நமக்கு
இந்த பலனை சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தசாபுத்தி எல்லாம் நல்லா இருக்கும் போது அந்த பாதிப்புகள் விரயங்களாக மாறும். அந்த இழப்புகள் தேவையில்லாத மன உளைச்சலை தான் கொடுக்குமே தவிர வேற எந்த பாதிப்புகளையும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்காது. இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பத்துல ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, இல்ல ஏதோ ஒரு வீடு கட்ட போறீங்க, அந்த வீட்டை கட்டும் போது ஏற்படக்கூடிய செலவுகள் பாத்தீங்கன்னா தாறுமாறா போகும். நீங்க ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் எடுத்திருப்பீங்க, ஒரு ரூம் மட்டும் போடலாம் அப்படின்னு நீங்க எடுத்த அந்த செலவு பாத்தீங்கன்னா 2 ரூம் போய், அடுத்து கிச்சன் போய், அங்க ஒரு பாத்ரூம் போய், அடுத்து ஃபால் சீலிங் போய், இப்படி ஒவ்வொன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த செலவை உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த கெடுபிடிகள் ஜாஸ்தி ஆகக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குழந்தைகளினுடைய பிறப்புல சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு. குழந்தை பாக்கியம்ன்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இருக்கு. எல்லா விருச்சிக ராசி அன்பர்களுக்குமே உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம்ன்றது கொஞ்சம் தடையாதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருடங்கள் கழிச்சுதான் உங்களுக்கு அந்த குழந்தை பிறப்புன்றது ஒரு நார்மலாக வரக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால அந்த குழந்தை பிறப்புல சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால யாருக்காவது 3 வருடம் 2 வருடம் ஆயிடுச்சு திருமணம் ஆகி இன்னும் எங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கோங்க. மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரு வழி வகைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். 45 வயதை தாண்டின பெண்கள் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால சில தேவையில்லாத அவஸ்தைகளை படக்கூடிய டைம். உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் உங்களை புரிஞ்சுக்காம நடந்துப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அலுவலகத்திலையும் தேவையில்லாத டென்ஷன், ப்ரெஷர், அடுத்து அந்த தேவையில்லாத அவமானங்கள் இதெல்லாமே வரக்கூடிய டைம். இதனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். கையில இருந்து காசு பாத்தீங்கன்னா தண்ணியா செலவாகிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்தாது. வருமானத்திற்கு குறைவு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருமானத்திற்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குறைவே இருக்காது. பட் வரக்கூடிய வருமானம் உங்க கையில நிலைச்சு இந்த ஒரு வருடத்திற்கு நிலைச்சு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் சில சிக்கல்கள் இருக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அதனால வருமானத்தை சுப செலவுகளா மாற்றுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்படாதீங்க. இப்ப வீடு கட்டணும்னு நினைக்கிற இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ஒரு சின்ன பட்ஜெட் போடுங்க. நீங்க 35 லட்சத்துக்கு போட்டீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு 60 லட்சத்தை தொடாம போகவே போகாது. அதனால அதை விட கம்மியா பட்ஜெட் பண்ணுங்க. அதே மாதிரி அது 35 லட்சத்துக்கு வந்து நின்றும். அது ஒரிஜினல் பட்ஜெட்டுக்கு வந்து நிக்கும். அந்த அளவிற்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இப்போ பட்ஜெட் போட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு தேவையாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாடு எல்லாம் எப்படி இருக்கும், நமக்கு வெளியூர் பயணங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முயற்சிகள், இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாமே மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு டைம். யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்காக அப்ளை பண்ணிருக்கிறீங்களோ, வேலை வாய்ப்புக்காக அப்ளை பண்ணிருக்கிறீங்களோ அது எல்லாமே சூப்பரா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல அதன் மூலமாக நிறைய வருமானங்கள், நிறைய ஒரு அங்கீகாரம், நல்ல பதவி உயர்வு, அங்க வெளிநாட்டுல வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம், அங்க ஏற்கனவே 5 வருஷமா தங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள், பிரிந்த நபர்கள்னால சில தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். ஏற்கனவே பிரிஞ்சு விவாகரத்து ஆயாச்சு எனக்கு, ஆனா திரும்பியும் அவங்க வந்து டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியாக அவங்களுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு நல்லதும் கடந்து அதுல ஒரு கெட்டதும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. விருச்சிக ராசி பெண்கள் நான் சொன்ன மாதிரி எதையும் பத்தி யோசிக்காதீங்க. குடும்பத்தை பத்தி யோசிக்காதீங்க, குழந்தைகளை பத்தி யோசிக்காதீங்க. உங்களுடைய வேலையை மட்டும், குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க. காலையில எந்திரிக்கிறது, எல்லாரையும் அனுப்புறது, நீங்க உங்களுடைய வேலையை பாக்குறது, உங்களுடைய ஹெல்த்தை பாத்துக்கிறது. முக்கியமாக இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தை முதல்ல முக்கியமா பாத்துக்கணும். பாத்துக்கிட்டீங்க
எடுத்தீங்கன்னா தான் அடுத்த வருஷத்துக்கு நீங்க நல்லா தயாராகுவீங்க. ஏன்னா இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் இருந்தாலும் அடுத்த வருஷம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய அலுவலகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுவும் உயர் அதிகாரிகள் கிட்ட. அடுத்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் விஷயத்துல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரெல்லாம் பேங்கிங்ல வேலை பாக்குறீங்க, அடுத்து பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில வேலை பாக்குறீங்க, அவங்க எல்லாருமே இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த இடத்துல அவமானங்கள், தேவையில்லாத கெட்ட பேர்கள், யாரோ செஞ்ச தப்புக்கு உங்களை ஒரு சாட காமிச்சு உங்க மேல அந்த பழிய போடுறது, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு நடக்க போகுது. இந்த காலகட்டத்துல அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்யறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடம் மாற்றம் அமையாது. அதற்கு ஆப்போசிட்டா நீங்க எங்க எதிர்பார்க்காம இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நடக்கும். எதிர்பார்த்த இடமும் அமையாது. நீங்க ஒரு சென்னை, திருச்சி இந்த மாதிரியான ஒரு சிட்டிஸ்க்கு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு ஒரு லோக்கலான ஒரு ஏரியால போட்டு உங்களை டிரான்ஸ்பர் போட்டு அந்த இடத்துல உங்களை ஒரு சக்கையா பிழியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த பெண்களுக்கும் சரி, அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கும் சரி, இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி பலன்களை இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க நினைக்கிறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதற்குண்டான தகவல்களை நீங்க பெறலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.